السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه الرحمة. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு ஜல்ஷானஹு வ தஆலா மனித வர்க்கத்தை படைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகள் அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுவுலகிலும் என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு அவசியப்படுகிறதோ அத்தனையும் அமைத்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த துனியாவினுடைய சுருக்கமான வாழ்க்கையை கொண்டு மறுமைக்கு யார் சேமித்து வைக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறு உலகத்தினுடைய விளை நிலம். இங்கே எதை விதைக்கிறோமோ அதை தான் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி அறுவடை செய்யப்படும். நான் நினைத்து கொண்டிருப்பது போல இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையை கொடுத்து நமக்கு மறு உலகத்தின் நீண்ட நெடிய முடிவில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்கிறார். இந்த சுருக்கமான உலகத்துல இஹ்தியார் என்று சொல்லப்படக்கூடிய சுய விருப்பம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதை செய்யாத அப்படிங்கிற சொந்த தெளிவை கொடுத்து, செய்ய வேண்டிய கட்டளைகளையும் கொடுத்து, செய்யக்கூடாத விளக்கல்களையும் சொல்லி, செய்ய வேண்டிய அம்ர் பில் மாரூஃப், செய்ய வேண்டும் என்று சொன்ன கட்டளைகளை செய்ய வேண்டும் என்றும், செய்யக்கூடாது என்று சொன்னவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப இதை செய்யக்கூடாததை செய்யறதுக்கு உரிமை இருக்கு. உதாரணமாக ஹராமான சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியத்தினால் உண்ட உணவு உடலில் இருக்கும் வரை துவா ஒப்புக்கொள்ளப்படாது. ஹதீஸ்ல இருக்கு. ஹராமான சம்பாத்தியத்துல சம்பாதித்த உணவை சாப்பிட்ட அந்த எவ்வளவு காலம் அந்த உணவுடைய இது உடம்புல இருக்கோ அது வரைக்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படாது. தெளிவாக பிஸ்ஸலா சொல்லுவாங்க, தாமுஹு ஹராம் வ ஷராபுஹு ஹராம் ஃபகால யா ரப்பி யா ரப்பி ஐன துஆஹு. கைகளை தலைக்கு மேல உயர்த்தி ரப்பி ரப்பி ரப்பின்னு சொல்லி மனுஷன் அழுது புலம்புவான். அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய குடிப்பு ஹராம். இப்படி இருக்கும்போது அவனுடைய துவா எப்படி கபூல் ஆகும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹராமை சம்பாதிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவனால முடியும், சம்பாதிக்க முடியுமானா முடியும். தானாக இது ஆகாது என்று விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளை. ஆகமானதை செய்யணும். அதுக்கு என்ன உதாரணம்?
வருடத்திற்கு ஒரு முறை ரமலான்ல நோன்பு நோக்கணும், வருடம் முழுவதும் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகணும், உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு கட்டளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்ப இது மாதிரி பிரித்தறியக்கூடிய சிந்தனை, அறிவாற்றல், விளக்கங்களை எல்லாம் கொடுத்து இந்த உலகம் முழுவதையும் கையில கொடுத்து நீங்கள் விரும்பியமாறு வாழலாம், ஆனா நீ எப்படி வாழ்ந்தா நாளைக்கு மறுமையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு முடிவாக சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் கேட்க போறது இல்லை. ஏன் இவ்வளவு சம்பாதிச்ச யாரும் கேட்க போறது இல்லை. இவ்வளவு சொத்துக்கள் ஏன் வைத்திருக்கிற யாரும் கேட்க போறது இல்லை. அரசாங்கம் வேணா கேட்கும், மார்க்கத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு முஸ்லிமை எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று யாரும் கேட்க போறதில்லை. எந்த தடையும் கிடையாது, எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஷர்த் என்ன, சம்பாதித்த பணத்திற்கு, சம்பாதித்த சொத்துக்களுக்கு நீங்க ஜக்காத்து சரியா கொடுத்துருக்கணும், அதான் கணக்கு. இது கோடியா, மில்லினியரா, பில்லினியரா, எவ்வளவு வேணா இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த பணம் காசுகள் விஷயமாக மறுமையில் கேள்வி கிடையாது. எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழிச்சா, 2 விஷயம் எல்லாம் கேட்பான். சரி, அப்ப சுய விருப்பம் இருக்கிற இந்த உலகத்துல மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். வாழ்ந்து முடிச்சுட்டு நாளைக்கு மறுமையில அவனை சந்திக்க போறோம். எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட், ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறான். எங்கே வச்சிருக்கிறான், மறுமையில. உலகத்தில் ஆக முதலில் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள துவங்கி ஆக கடைசியாக பிறகு இருக்கிற மனிதர்கள் வரை கேள்வி கணக்கு விசாரணை இல்லாமல் யாரும் கடக்க முடியாது. 5 விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒரு அடி நகர முடியாதுன்னு ஹதீஸ்ல வருது. ஒரு அடி நகர முடியாது. உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விஷயங்களை எப்படி செலவழிச்சா, எல்லா விஷயங்களும் 5 விதமான கேள்விகளை கேட்டுக்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாத வரைக்கும் ஒரு அடி நகர முடியாதுங்க. அப்ப நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த கியாமத்துடைய காட்சிகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பனைமரத்து உயரத்துல, அதாவது 15-20 அடி உயரத்துல சூரியன் வந்துடும். சூரியன் எங்கேயோ இருக்கு, இப்ப நம்மளால தாங்க முடியல. ஆஹா, புரட்டாசி மாசம் வெயில் வறுத்து எடுக்குதுன்னு சொல்றோம். மழை மேகம் வந்தாலே ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். மேகம் மட்டும்தான் வருது, மழை வரமாட்டேங்குது. இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற சூரியன் சுட்டெரிக்கிறது நம்மளால தாங்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாள்ல சூரியன் பனைமரத்தின் உயரத்துக்கு வந்துடும். தரையெல்லாம் எப்படி ஆயிரும், செப்பு தரை ஆயிரும். செப்பு தரைன்னா என்ன, இருக்கிற உலோகங்களையே ஆக சீக்கிரமாக வெப்பத்துக்கு ஆளாகிறது. அதுதான் இன்னைக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப லேசாகணும்னு சொல்லி காப்பர் பாட்டம் பாத்திரமெல்லாம் வருது. காப்பர் பாட்டம் சொன்னா சுத்தி இருக்கிறது என்ன வேணா இருக்கும், அடியில காப்பர் கொடுத்துருப்பான், செம்பு. தகன்னு சீக்கிரமா வெப்பமாயிரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இப்ப நாம வாழக்கூடிய இந்த பூமி மண்ணாக இருக்கிறது. இதுல நம்ம தண்ணியை ஊத்துறோம், விளைய வைக்கிறோம். அவ்வளவு குழுகுழுன்னு இருக்கிற இந்த பூமியிலேயே இவ்வளவு உயரத்தில் இருக்கிற சூரியன்ல நம்மளால இருக்க முடியல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த கியாமத்துடைய நாள்ல தரை முழுவதும் என்ன ஆயிரும், செம்பு தரையாக்கப்படும். சூரியன் பனைமரத்து உயரத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுடைய மூளை இருக்கிறதே அது உருகி வருங்கிறான். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து யாருமே கடக்க முடியாது. அந்த இடத்துல நிப்பாட்டி அல்லாஹ் என்ன செய்வான், சில விஷயங்களை நினைவுபடுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில அங்கே ஒரு உரையாடல் நடக்கும். அல்லாஹ் சொல்லுவான், தம்முடைய படைப்பினங்களை எல்லாம் முடிச்சிட்டு இந்த உலகத்துல மனிதனுக்கு செய்த கிருபைகள், அல்லாஹ்வினுடைய பேருபகாரம், பெருந்தன்மையின் காரணமாகத்தான் உலகத்தில் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல சின்ன சின்ன பாவத்துக்கெல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. பெருந்தன்மையா விட்டு வச்சிருக்கான். சரி, வரட்டும், எங்க இருந்தாலும் எங்கே வரணும், மறுமையில நம்ம இடத்துல வந்துதானே ஆகணும். அதற்கு முன்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வாய்ப்பு தர்றான். மரணத்திற்கு முன்பதாக பாவங்களை என்னவென்றே இல்லாம எண்ணிலடங்கா பாவங்களை செஞ்ச மனுஷனுக்கு
அல்லாஹ் வாய்ப்புகளை தர்றான். செஞ்ச அவங்களுக்கு அவங்கவுங்க செஞ்ச பாவம் தெரியும். அவங்கவுங்களுக்கு அவங்க செஞ்ச பாவம் தெரியும். என்னுடைய பாவம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். அப்ப மரணம் நெருங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நான் செய்யத எவ்வளவு கணக்கு இல்லாத பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு. சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பு கேட்காமலே எல்லாம் மன்னிச்சிடறான். சின்ன சின்ன பாவங்கள் இருக்கு, இதுகளை அல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்காமலே மன்னிச்சிருவான். இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியாது. ரிஸ்க்கு தர மாட்டான், உணவு தர மாட்டான், குடிக்க தண்ணி தர மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ் நம்ம மேல செஞ்சிருக்கிற உபகார். அவனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான்? வாழ்வாதாரத்தை மறுக்கவே மாட்டான். அவ்வளவு விசாலமான எண்ணம் உள்ளவன். சொல்றான், இன்னல்லாஹ லம்மா கலல் ஹல்க கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன் ரஹ்மதி சபகத் கலபி. படைப்பினங்களை எல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், இந்த மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், கால்நடைகள், இத்தனை படைப்பினங்களுக்கு இடையில என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னு சொன்னா, என்னுடைய கோபம் இருக்கிறதே, என்னுடைய கோபத்தை என்னுடைய கிருபை, இரக்கம், அன்பு மிகைத்து விட்டது. மேல சொன்ன வசனம் அதான். கதப நஃப்ஸிஹி அலா கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ் இருக்கிறானே தான் மேல தானே கிருபையை விதித்து கொண்டு விட்டான். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, குரான்ல முதல் பக்கத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும். கிட்டத்தட்ட 99-100 பேர் அதில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹு ரஹ்மான் ரஹீம் மலிகுல் குத்தூசுல் முஃமின் முஹைமின் அசீசுல் ஜப்பார் முத்தகப்பீர்னு சொல்லி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அல்லாஹ்வுடைய பெயர்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லுவாங்க, அழகிய திருநாமங்கள். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ரஹ்மான் அப்படின்னு சொன்னா பேரன்புடையவன், ரஹீம் அப்படின்னு சொன்னா கிருபையாளன் அப்படின்னு சொல்லி நிறைய தன்மைகள் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல கஃபார் அப்படின்னு ஒரு பெயர் வருது. கஃபார்ன்னு சொன்னா என்ன? பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஜப்பார் அப்படின்னு சொன்னா தண்டிக்க கூடியவன், அடக்கி ஆளக்கூடியவன். இப்படி அவனுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒன்று தன்மை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, எல்லா தன்மைகளும் அல்லாஹ்ட்ட இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய தன்மைகளை இப்ப நமக்கே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். சில நேரத்தில் சிரிச்சு பேசுறாரு, சில நேரத்தில் சிடுசின்னு விழுவார். சில நேரத்தில் சிரிச்சு பேசுறாரு, சில நேரத்தில் சிடுசின்னு விழுவார். அப்ப சிரிச்சு பேசும்போது நம்ம சொல்லுவோம், இப்பதாங்க உங்க முகம் அழகா இருக்குன்னு சொல்லுவோம். இப்பதான் உங்க முகம் அழகா இருக்குன்னு சொல்லுவோம். அதே சிடுசிடுன்னு விழுவும் போது அவர்கிட்ட பேசவும் மாட்டான், நெருங்கவும் மாட்டான். இது பொது இடத்துலையும் நடக்கும், வீட்டுக்குள்ளேயும் நடக்கும். வீட்டுக்குள்ளேயும் சொல்லுவோம்ல, அவங்க எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. ஆமா, கணவன் மனைவிய எப்படி இருக்கிறாங்க? எலியும் பூனையுமா இருக்கிறாங்கன்னு சில இடத்துல சொல்லுவோம். சில இடத்துல சொல்லுவோம் அவங்க எலும்பும் சதையுமா இருக்கிறாங்க. சில இடத்துல எலும்பும் சதையுமா இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அப்ப எந்த இடத்தில் அவர்கள் புன்னகை போக்க சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களோ, கணவனும் மனைவியும் நற்குணத்தோடு புன்னகை தவள அவங்க சிரிச்சு பேசி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல குடும்பம் குதூகலமா இருக்கும். உள்ள நுழையும் போதே மிலிட்ரி மாதிரி வந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. சில இடங்கள் அது மாதிரி நடக்குது. நம்ம ஊர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில ஊர்களில் கணவர் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர போறாருன்னு சொன்னா சொல்லுவாங்களாம், அந்த அம்மா, மனுஷன் வந்துட்டா என்னென்ன பண்ணணுமோ சரியா பண்ணிக்கங்க. இப்படி இருக்கக்கூடாது. அப்ப அவர் நினைச்சுக்கிறாரு, நான் கண்ட்ரோலை என் கையில வச்சிருக்கிறேன்னு நினைச்சுக்கிறாரு. அது குடும்பத்திற்கு அழகல்ல. ஒரு நட்பு ரீதியாக சுமூகமான நிலையில சிரித்த முகத்தோடு பேச வேண்டும். அப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன? எல்லா மனுஷங்கள்டையும் 2 குணம் இருக்கு. அவங்களுக்கே தெரியும், என்னுடைய எந்த குணம் எல்லாருக்கும் பிடிக்கும், என்னுடைய எந்த குணம் எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கே தெரியும் என்னுடைய எந்த குணம் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய எந்த குணம் யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்ப பிளஸும் மைனஸும் எல்லார்ட்டையும் இருக்குங்க. பிளஸும் மைனஸும் எல்லார்ட்டையும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய 100 தன்மைகளில் தண்டிக்கும் ஆற்றல், மன்னிக்கும் ஆற்றல், எல்லா சக்தியிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய குணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருபை அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய குணங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருபை தான். அதனால என்னுடைய கோபத்தை, என்னுடைய அத்தனை ஆற்றல்களையும் என்னுடைய கிருபை மிகைத்து விட்டதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னா
மன்னிக்கும் தன்மை. மறுமை நாள்ல ஒரு ஆளை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான். வாப்பா, உலகத்துல உனக்கு 60 70 80 90 வருஷம் வாழ்க்கை கொடுத்துருந்தனே, எப்படி வாழ்ந்த? அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தேன், உனக்கு ஒரு நொடி கூட மாறு செய்யல, கண்ணி வைக்கும் நேரம் கூட உனக்கு மாறு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் உடனே என்ன செய்வான்? இங்க இப்ப இருக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது, எல்லா ரெக்கார்டும் அல்லாட்ட இருக்கும். கண் சாடை காட்டியதை அங்க பதிவு செஞ்சிருக்கோம். கண் சாடுறது, உதடு பிதுக்கிறோம்ல அப்படிங்கிறோம்ல, இதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருப்பான். பதிவு செஞ்சு வச்சு, என்னப்பா நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன்னு சொல்ற, உன்னுடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா இவ்வளவு தவறுகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, பாவங்கள், பெரும் பாவங்கள், அடுத்தவங்களை பத்தி இவ்வளவு நீ புரளி பேசி இருக்கிறா. காலையில பல்லு விளக்குற, ராத்திரி படுக்கிற வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதானே குழப்பா வச்சிருந்தா, இவ்வளவு பாவங்கள் பண்ணி இருக்கிறிய அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வான்? அல்லாஹ்ல கேட்கிறான். அங்க மாத்தி பேச முடியாதுல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அடிக்கடி நம்ம ஓதுற சூரா யாசீன்ல ஒரு வசனம் வரும். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உங்களுடைய வாய்க்கு நாங்க முத்திரை போட்டுருவோம். வாய் இருந்தா தானே செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்லுவா, செய்யாம இருந்ததை செஞ்சேன்னு சொல்லுவா. 10 பைசா கொடுத்துருக்க மாட்டாங்க. 10 பைசா செலவுக்கு தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் யாருக்கு செலவழிப்பது என் மீது கடமையோ அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான்? நான் தான் குடும்பத்தை தாங்கி பிடிச்சேன்னு சொல்லுவான். இது வாய் சொல்ற பொய், புரட்டு, மாத்தி பேசுறது. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு போட்டுருவோம். வத்து கல்லிமுன ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். எங்களிடத்தில் உங்களுடைய கைகளும் கால்களும் பேசும். கையுங்காலும் போய் பேசுமாங்க? கையுங்காலும் அதுக்கு பேசுற சக்தி அல்லாஹ் நாளை கொடுத்துருவான். கையும் காலும் பேசும். எப்படி பேசும்? யா அல்லாஹ் நீ இவனுக்கு எல்லா நியமத்தும் கொடுத்திருந்த, ஒரு குறையும் வைக்கல, ஒரு குறையும் வைக்கல. வேளா வேலைக்கு உணவு கொடுத்த, அவனுக்கு சுவாசிக்க காற்று கொடுத்தாய், எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் இவன் உலகில் வாழுகின்ற காலத்தில் உனக்கு மாறு செய்தான், உனக்கு மாறு செய்தான், உன்னுடைய கடமைகளை அவன் சரியா நிறைவேற்றல, நாங்க சாட்சி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையும் காலும் சொல்லுவான். அதனால அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து போடும்போது, இந்த பாவங்களை நீ செஞ்சியா, இந்த பாவங்களை நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லும் போது சொல்லிடுவானா, யா அல்லாஹ் எதுவுமே நான் மறைக்க முடியாது, நீ சொல்ற பாவம் அத்தனையும் நான் செஞ்சேன்னு ஒத்துக்குருவான். நீ செஞ்சப்பா, நீ சொன்ன பாவம் அத்தனையும் நான் உலகத்துல செஞ்சேன், நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா, இத்தனை பாவங்கள் நீ செய்தும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் உன்னை ஒரு இடத்துல கூட தண்டிக்கல, உன்னை ஒரு இடத்துல கூட தண்டிக்கவே இல்லை. உலகத்தில் வாழ்நாள் முழுக்க வாழ்வதற்கு உனக்கு அவகாசம் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். அப்படி இருந்தும் என்ன செஞ்சிருக்கிற? நீ பாவம் செஞ்சிருக்கிற. ஆனா உன்னுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை அத்தனை நான் மறைச்சு வச்சேன். இது நான் உன் மேல செஞ்ச கிருபையா இல்லையான்னு நல்லா கேட்பான். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வார்த்தைகள்ல, செயல்கள்ல, கொடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ் சொன்ன மாதிரி 100% நடக்கிறமா இல்லையா அப்படின்னு பார்த்தா 90% மைனஸ் ஆயிரும், 90% அவுட் ஆயிரும், 10% ஏதோ பிறருக்காக ஏதாவது பண்ணியிருப்போம். பார்த்துக்கிறோம், வாங்க பார்த்துக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் அங்க பார்த்துக்கிட்டா இருக்கிறான், அந்த நேரத்துல பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு துணிச்சல். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்திருந்தேன், இது நான் செய்த இரக்கமா இல்லையா? இப்ப சொல்லிடுவான், மனுஷன் சொல்லிடுவான், ஆமா அல்லாஹ் நீ என் மேல ரொம்ப கிருபை செஞ்சிரு, இரக்கம் காட்டின, உன்னுடைய இரக்கம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை. நாளை மறுமையில கேள்வி கணக்கு விசாரணைக்குரிய நாள்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, பெருந்தன்மையா நடந்துக்கிருவானா, பெருந்தன்மையா நடந்துக்கிருவான். இவ்வளவுதானே, சரி பரவாயில்ல, போட்டும் போட்டும் போட்டுன்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பான். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாம் செய்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் அல்லாஹ் துருவி விசாரிக்க ஆரம்பித்தால், துருவி விசாரிக்க ஆரம்பித்தால் நாம் நாசம் அடைவது நிச்சயம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் துருவி ஆரம்பிச்சான். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவனிடத்தில் ஆதாரம் இருக்கிறது, அத்தனையும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவன்கிட்ட மறுக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த குற்றங்களை மறைப்பது, மன்னிப்பது என்னுடைய தன்மை, அதனால நான் மன்னிச்சேங்க.
சின்ன சின்ன பாவத்தை மன்னிச்சிருவான். பெரும் பாவங்களை அல்லாட்ட அழுது கேட்டா பாவத்தை மன்னிச்சிருவான். மன்னிக்காமல் இல்லை. அப்படி இருந்தும் சில பாவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், மறுமையில தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் சொர்க்கம் கொடுப்பான். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிப்போம். 500 வருஷம் ஒருத்தர் கண்ணு மறைக்காம தொழுதார். கண்ணு மூடாம எப்ப பார்த்தாலும் தொழுகிறது. சஜிதாவிலே இருப்பார், அழுதுகிட்டே இருப்பார், தொழுதுகிட்டே இருப்பார். இவர் மௌத்தாகி நாளைக்கு மறுமையில அவர் கொண்டு வரப்படுறார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், உதுகுலு அல் ஜன்னத பி ரஹ்மதி, இவரை என்னுடைய கிருபையை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய வைங்கிறான். இவரு கோவம் வந்துருச்சு. அவன் வருமா வராது? 500 வருஷம் தொழுதுருக்காரு. அப்ப அல்லாட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், உன் கிருபையை கொண்டெல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போக வேணாம், நான் செஞ்ச அமலுக்காக எனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நம்மலாம் அப்படி இருக்கிறோமான்னு முதல்ல யோசிச்சுக்கிறோங்க. நம்மலாம் அப்படி அல்லாட்ட கேட்கிற அளவுக்கு நம்ம அமல் இருக்கா? நம்மளுக்கு அந்த அளவு துணிச்சல் இருக்குமா? அல்லாஹ் நிக்க வச்சு கேட்பானே, அந்த அளவுக்கு நாம நம்முடைய அமல்கள்ல, வார்த்தைகள்ல, வாழ்க்கையில அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்காமான்னு யோசிச்சுக்கிறோங்க. அவன் சொல்றாரு, அந்த ஆள் சொல்றாரு, 500 வருஷம் நான் தொழுது இருக்கிறேன், அதை வச்சு எனக்கு சொர்க்கத்தை கொடுங்கிறார். அல்லாஹ் தாலா மலக்குமாரெல்லாம் நிப்பாட்டி எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஆளை நிக்க வச்சு அல்லாஹ் கேட்கிறான், மலக்குமாரெல்லாம் சொல்லுங்க, இந்த மனிதனுக்கு 500 வருஷம் வாழ்நாள கொடுத்தது யார்? 500 வருஷம் வாழ்நாள கொடுத்தது யாரு? மலக்குமாரெல்லாம் சொல்றாங்க, யாரெல்லாம் நீதான் அவனுக்கு வாழ்நாள கொடுத்த. சரி, இவனுக்கு 500 வருஷம் தொழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினது யாரு? உள்ளத்துல ஆர்வம் வரணும், அவகாசம் வரணும். நமக்கெல்லாம் தொழுக கடமைன்னு தெரியுது. ஐயால சலா ஐயால பலா மைக்ல சொல்றோம். ஆனா வந்தோமா, போன வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி வந்துட்டு 27ஆம் தேதி வந்திருக்கிறோம். அப்படித்தானே வந்திருக்கோம். 20ஆம் தேதி வந்துட்டு 27ஆம் தேதி அட்டண்டன்ஸ் போட்டிருக்கோம். இதை அவன் பதிவு பண்றான். இது என்ன செய்யறான்? அவன் பதிவு பண்ணி கேட்கிறான், இத்தனை தேதிகளில் நீ செய்தியா செய்யலையான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த 500 வருஷம் தொழுதவர்கிட்ட எல்லாம் இதைத்தான் கேட்கிறான். 500 வருஷம் நீ தொழுதேன்னு சொல்றியே, உனக்கு தொழுவதற்குண்டான ஆர்வத்தையும் உனக்கு உண்டான நேரங்களையும் கொடுத்தது யாரு? யாரெல்லாம் நீ தான் கொடுத்த. இப்ப சொல்லு, நீ தொழுதியா? உன்னைய தொழுகி சொல்லி நான் அதற்குண்டான அவகாசத்தை கொடுத்தனா? அவர் ஒத்துக்கிட்டார், யாரெல்லாம் நீ தான் கொடுத்த. இப்ப சொல்றேன், என்னுடைய கிருபையினால் தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லி சொல்றோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேருக்கு செஞ்சுட்டு, நான் முஸ்லீமா இருந்தேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்முடைய அமல்களை கொண்டு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மனுஷனுக்கும் அவங்க செஞ்ச அமலை கொண்டு சொர்க்கம் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு செய்த கிருபையினால் சொர்க்கம் கிடைக்குங்க. அவ்வளவு பேரன்புள்ளவங்க. ஒரு சின்ன உதாரணம், ஜனாசா குளிப்பாட்டும் போது சொல்றாங்க, ஜனாசா குளிப்பாட்டும் போது அவருடைய உடல்ல ஏதோ குறை இருக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹதீஸ்ல, உடல்ல ஏதோ குறை இருக்கு. ஜனாசா குளிப்பாட்டும் போது எல்லாரும் பார்க்க கூடாது, குளிப்பாற்ற நபர்கள் மட்டும்தான் பார்க்கணும். அந்த இடத்துல அவருடைய உடலில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லப்படுகிறது, இந்த குறையை மறைத்து நீங்க குளிப்பாட்டுங்க, இப்படி இருக்குன்னு சொல்லி அதை என்ன செய்யாதீங்க, 10 பேர்ட்ட சொல்லாதீங்கிறாங்க. இது ஜனாசா உடம்புல இருக்கிற குறைய கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது, நம்ம பிறர் செஞ்சதை அவங்க செஞ்சாங்களா செய்யலையான்னு தெரியல, அடிச்சு விடுறது, குறைகளை பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அவ்வளவு பேசுறதுல நமக்கு ஆர்வம் இருக்கிறது. அத்தனையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹு தாலா பெரும் கிருபை உள்ளவன், நம்முடைய செயல்களை நாளை மறுமையில் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். பெரும் பாவங்களாக இருந்தாலும் அதை பாவ மன்னிப்பு பிறகு மன்னிப்பான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி, நம்மை பெற்ற தாயை விட 70 மடங்கு கிருபை உள்ளவன், 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். எனவே அவனுடைய இரக்கம் நாளை மறுமையில் தேவைப்படும் என்றிருந்தால் நாம் அவன் சொன்ன கட்டளைப்படி வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையும்